Hi guys, welcome back to JV Reactions. It's me Jeeva. இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு பெஸ்ட் ஆக்டர் 2 times நேஷனல் அவார்டு வாங்கினவர், 6 டைம் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கினவர், 5 times வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கினவர், அப்புறம் வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஃபவுண்டேஷனுக்கு ஓனர், சிஇஓன்னு கூட சொல்லலாம். ஒரு பெஸ்ட் ஆக்டர். இப்போ வரைக்குமே அவரோட நடிப்பு வந்து வேற மாதிரி தான். அவ்வளோ அழகா அவ்வளோ நேச்சரா நடிப்பாரு. அந்த கதைக்கு ஏத்த மாதிரி அவர் செலக்ட் பண்ற கதையும் அந்த மாதிரி தான். ஒவ்வொன்றும் பெஸ்டா இருக்கும். ஒரு படத்துல அவரோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் தான். அவரோட பர்த்டே தான் நாளைக்கு. ஆமா, சூர்யா அண்ணா அவரோட பர்த்டே தான் நாளைக்கு. அவர் எப்படி இருப்பாரு உங்களுக்கு தெரியும். ஸ்மார்ட்டா அவ்வளோ அழகா. அவருக்கு வயசாகுதானே சொல்ல இல்லாது. ஆனா 49 வயசு ஆகுது, ஆக போகுது நாளையோட அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமான்னு தெரியல. பட் முடியலை தான். ஏன்னு சொன்னா அவருக்கு வயசு குறைஞ்சிட்டே போற மாதிரி தான். அவர்கிட்ட உடம்பும் சரி, ஸ்டைலும் சரி, அவ்வளோ அழகா இப்போ வரைக்குமே எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டே வராரு. அவரு நடிக்கிற படமும் சரி, எல்லாமே கதையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கூடுதலாகவே ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ண மாதிரியும், அது இல்லாம அவர் எடுக்கிற ஒவ்வொரு கதையுமே அவ்வளோ கருத்து உள்ள கதையா, மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல படமா தான் அவர் எடுத்து இப்போ வரைக்குமே நடிச்சுட்டு இருக்காரு. இது வரைக்குமே அவரோட பெஸ்ட் ஆக்ட் என்னங்கிறத காட்டியிருக்காரு. எப்பயுமே தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவர் ரீசெண்டா வரப்போகுது கங்குவா, அதுக்கு தான் எல்லாருமே மரண வெயிட்டிங்கா இருக்கும். இதுக்கு முன்னுக்கு 3 படம் நடிச்சாரு, எல்லாமே இட்டு. இடையில கொஞ்சம் ஃப்ளாப் ஆனாரு. அஞ்சான், மாற்றான், இப்படி இதுல எல்லாம். அதுக்கப்புறம் அவரோட கம்பேக் வந்து பெருசா வரலன்னு சொன்னா கொஞ்சம் கோவிட் வந்து அப்படி இப்படி பிரச்சனை ஆகிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப இந்த வெயிட்டிங்னு சொன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வெயிட்டிங்னு சொன்னா கங்குவாவுக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங். அது ஒரு பெரிய ஐப்ல இருக்க படம்னு சொன்னா கங்குவா. பார்ப்போம் இந்த படம் எப்படி வருதுன்னு சொல்லி. இப்ப அவரை பத்தி என்ன பார்க்க போறோம்னா ஒரு மாஷப் பார்க்க போறோம். மாஷப் வந்து ஒருத்தர் எடிட் பண்ணி போட்டிருந்தாரு. அவர்கிட்ட நான் ரிக்வஸ்ட் ஒன்று கேட்டேன், ஓகே எடுத்துங்க அப்படின்னு சொன்னாரு. அவர்கிட்ட ஐடி வந்து அக்கௌண்ட் வந்து பிக்சல் ரேபோ கட்ஸ்ன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஒன்று யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்காரு. பிக்சல் ரேபோ கட்ஸ்ன்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கீழே அவங்க பார்த்துக்குங்க போயிட்டு அந்த சேனல்ல இருக்க இந்த வீடியோவை. அந்த மாஷப் பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு வருவோம். லெட்ஸ் கோ கைஸ். நடிப்பின் நாயகன் கட்சன் மிக்ஸ் ஹரிஷ். நேருக்கு நேரில் சூர்யாவுக்கு நடிக்க தெரியல, நடக்க தெரியல, டைலாக் வசனம் பேச தெரியல, ஒரு க்ளோஸ்அப்ல சரியா வந்து உனக்கெல்லாம் எதுக்கு பெரிய மனுஷன் பண்ற பிசினஸ்? ஊருக்கு போய் மாடு மேய்க்கிற வேலையை பாரு. இவர் எப்படி நடிகர் ஆகிறாரு? டெஃபினெட்லி ஒரு நல்ல நடிகர். நேருக்கு நேர்ல இருந்து தலைவன் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. முடியலமா சூர்யா இனிமே ஆடாம இருந்தா நல்லா இருக்கும் படத்துல. வேண்டாம், ஆடாம வேற ஏதாவது கேரக்டர் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் எழுதுனாங்க. மாறி இருக்க சூர்யா கத்துக்கிறது தலைவரே. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எழுதி கொண்டே இருக்கும். Amazing for an actor like him, because he can emotional mode வந்து best. So I think he should challenge himself. As an actor, he is very complete, very dedicated. And I can give you the money back. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். So Because very well, he presents himself very well. He presents himself well, sir. In love with his work after his film Gajru. சூர்யா பண்ண மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும். ஒரு பாம்பு எப்படி கொத்துமா அதை ஞாபகம் வச்சுக்கோ. அந்தா When Surya's films release in the Telugu states,
a lot of people start releasing their films. It's true. സൂര്യ തമിഴ്നാടനല്ല, മലയാളികളുടെ നടന. సూర్య గారు కమర్షియల్ హీరోగా ఉంటూ అన్ని గెటప్ ప్రతి సినిమాలోనూ ఒక వైవిధ్యం చూపిస్తూ వస్తున్నారు. గెటప్ లో కానీ, క్యారెక్టరైజ్ లో కానీ, పర్ఫార్మెన్స్ లో కానీ. நாயகன், ஸ்டேட் அவார்ட், ஃபிலிம்பேர் அவார்ட், சப்போர்ட்டிங் ஆக்டர், ஃபிலிம்பேர் அவார்ட், பெஸ்ட் ஆக்டர், ஃபிலிம்பேர் அவார்ட், பெஸ்ட் ஆக்டர், ஸ்டேட் ஸ்பெஷல் பெஸ்ட் ஆக்டர், ஸ்டேட் ஸ்பெஷல் பெஸ்ட் ஆக்டர் கஜினி, ஃபிலிம்பேர் அவார்ட், பெஸ்ட் ஆக்டர் 24. Everything, regular, Odi Dharma, Video Gear, Sub Inspector, Ghost, Army, EST, Short Term Memory, IT Officer. Wow. அப்படியே லவ் எல்லாம் பண்ணிட்டு இருந்த அந்த டைம் அது. Romantic mode. சொல்லியா நீ அவ்வளவு அழகு. இதெல்லாம் பெஸ்ட் சீனி I've always been in love with you, Surya. ப்ரோ. வீடியோ கட் செம்ம. நிஜலவா சினிமாலவா அதுல யார் இருந்தாங்க? அவங்களதான். Wow. നിനക്ക് മാസാണ് വേണ്ടത്. ஏய், இதுக்கப்புறம் என்னாச்சு? நீ ஏன் இப்படி இருக்க? எல்லாருக்குமே தெரியும்னா எல்லாரையும் ரொம்ப திருப்தி பண்ற மாதிரியான நாட்களோ படங்களோ எனக்கு சமீபமா இல்லாம இருந்துச்சு. அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்னு ஒரு ஃபீல். அதான் நான் தூக்கம் போச்சுறான்றேனே. சூர்யா படம் பார்த்த ஒரு ஃபீல் இல்ல. உனக்கு செஞ்சுட்டு சாப்பாடு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. எல்லாமே சூர்யா நைஸ் பேக் ப்ரோ. சொல்றது நல்ல பெறா இல்ல. சூர்யா சார் எப்ப வேணா திரும்ப அப்படியே ஒரு பட்டன் தான் தட்டர் தான் வெடிச்சிடும். இதெல்லாம் Surya getting national award best actor for the portrayal of the struggles of a real-life entrepreneur. கொண்டாடினதுக்கு இந்த படத்தை நேஷனல் அவார்டு வரைக்கும் போக வச்சதுக்கு நீங்க தான் காரணம். நேரம், காலம், சந்தர்ப்பம், சூழ்நிலை, அந்த நேரத்துல உங்க கூட இருக்கிற மனிதர்கள் all have the same time and we will get an opportunity. ஃபேண்டாஸ்டிக் ப்ரோ. வேற மாதிரி இருக்கு வீடியோ கட்டு. லாஸ்ட் அப்கமிங்
Goodbye, fanboy. ஓகே, வீடியோ சொல்லி வேலைல நல்லா எடிட் பண்ணியிருக்காரு. செம்ம எடிட் ஒவ்வொன்றுமே. அவரோட ஆக்டிங், எமோஷனல் சீன், அப்புறம் அவரோட அவார்ட் சீன், ஃபைட் சீக்வன்ஸ், அவர் அவமானப்பட்டது, அதுக்கப்புறம் அவர் எப்படி ஒரு திரும்ப வந்தாரு அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு கட் செம்மையா போட்டிருந்திருக்காரு. நல்லா இருக்கு வீடியோ எடிட். உண்மையிலுமே செம்ம ஒரு மாஸ்டர். ஒரு எனர்ஜெட்டிக்கா, ஒரு எமோஷ்னலா, உண்மையாவே நல்லாவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல அவரோட அப்கமிங் மூவிஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. ஃபேன் பாய் வேற அப்படின்னு போட்டிருந்தாரு. செம்ம நல்லா இருக்கு. வீடியோ கட் வேற லெவல்ல எடிட் பண்ணியிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ் அப்படி கொஞ்சம் ஆட் பண்ணி இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் மாசான சீன் இருக்குது, அதுவுமே கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தா இன்னுமே வேற லெவல்ல இருந்திருக்கும். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக் பிரதர். பிக்சல் ரெபோ கட்ஸ் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வீடியோ எடுத்துக்கங்கன்னு சொன்னாரு. ஓகே, தேங்க்யூ பிரதர். பட் உங்க வீடியோ உண்மையிலே செம்மையா இருக்கு. இனிமே இதை விட நல்ல ஒரு பெஸ்ட்டே கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் சூர்யாவுக்கு ஒரு பர்த்டே விஷ் ஹாப்பி பர்த்டே அண்ணா. எப்படி சொல்றேன்னு தெரியல. ஓகே காய்ஸ், நான் இந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு மாஷப் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கொடுக்குறேன். நீங்களும் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. நல்லா இருந்தா உங்களோட கமெண்ட்டை நம்ம சேனலுக்கு சொல்லுங்க. ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், பாய், தேங்க்யூ.